தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி கடுமையான விமர்சனத்தை திமுகவுடைய தலைவர்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கா? அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த நாள் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் செய்யக்கூடிய ஃபுல் டைம் ஜாப், அரசியல் ஆட்சி அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்களோட ஃபுல் டைம் ஜாபு எப்படி இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கிறது அப்படிங்கிற மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கு. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இன்னைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது காரணம் 2 கட்சிகள் தனித்தனியாக போட்டிட்டது தான். அதை வந்து உணர்ந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மேல் இருக்கு. ஏன்னா கொடுத்த வாக்குறுதிகளில் 70% வாக்குறுதிகள் இன்னைக்கு நிறைவேற்ற முடியவில்லை. எல்லாமே வந்து அடுத்த போன ஆட்சியில் அதிமுக செய்த திட்டங்களுக்கோ இல்லை மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய திட்டங்களுக்கோ ஸ்டிக்கர் ஒட்டி தான் கவர்மெண்ட் நடத்திக்காங்க தவிர திமுக வந்து புதிதாக எடுத்து வந்த ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொச்சமான விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஸோ மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பயங்கர அதிகமான பிரதிபலிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த 2 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்காக தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஓவர் டைம் வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஓவர் டைம் வேலையின் காரணமாக எப்படியாவது இது உடச்சிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 2 கட்சிகளுமே இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் டிஃபரன்சஸ், 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தன்மானத்தை அடகு வச்சு கூட்டணி அமைக்கல, தமிழ்நாடை மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி கூட்டணி அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களோட சின்ன சின்ன டிஃபரன்சஸ்லாம் ஒதுக்கி வச்சு தள்ளி வைத்து சுயமரியாதையுடன் கூட்டணி அமைத்து தமிழக மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்க தயாரி கொண்டிருக்கிறோம். இப்போ ஆனால் இந்த கூட்டணி விவகாரத்தில் கூட்டணி அரசுன்ற ஒரு வாதம் வந்து பாஜக வலுவா எழுந்திருக்கு. நாங்கள் எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறது, அதாவது நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், யாருக்கும் கூட்டணியில் பங்கில்லைன்றது அதிமுக தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த குழப்பம் தான் வந்து அவங்களுக்கு தீனி போடுதா? நீங்கள் தானே அந்த குழப்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் வேட்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு முடிவு பண்ண போகிறது அதிமுகவோட எம்எல்ஏஸ் தான், நாங்கள் முடிவு பண்ண முடியாது. ஸோ இதை விட தெளிவாக ஒரு தலைவர் பேச முடியாது. ரொம்ப கிளியர் கட்டாக வெளியே வந்து சொல்லிட்டாங்க. இல்ல அது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் ஆக்குவோன்னு பேசியிருந்தாங்க. பட் நேற்று பேட்டியில வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நீங்க ஆன் ரெக்கார்ட் போகும்போது தெளிவா இருக்கணும். அதிமுக எம்எல்ஏஸ் தான் முடிவு எடுத்து சொல்லணும். அது அவங்களோட அசம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அவங்கலாம் சேர்ந்து முடிவெடுக்க போறவங்க தலைவராக வந்து ஃப்ளோர் லீடரா அவங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதற்கான அந்த டெமோக்ராட்டிக் செட்டப்புக்கான மரியாதையை கொடுத்து திரு அமித்ஷா அவர்கள் நேற்று பேட்டியில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அன்னைக்கு பேசும்போது ஏன்னா முன்பு முதல்வராக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருந்தார். பேட்டியில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியரா அதுக்கான வந்து எந்த விதமான, ஏன்னா நாளைக்கு யாராவது கேள்வி கேட்கக்கூடாது இல்லை, அன்னைக்கு வந்து திருப்பி வந்துட்டு நீங்க எப்படி அதிமுக வேட்பாளர் யாரும் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி எழக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கிளியர் கட்டா ஏடிஎம்கே வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு, பிஜேபி வேட்பாளர்னு சொல்லி ஏடிஎம்கே வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கான மரியாதையை அதிமுகக்கான மரியாதையை கொடுத்து 5 முறை தமிழகத்தில் ஆட்சி இந்த கட்சி அப்படிங்கிறதுக்காக மரியாதை கொடுத்து அதற்காக செய்கிறார்கள். இன்னைக்கு பிஜேபி வந்து நிறைய காம்ப்ரமைஸ், தனியாக என்ன ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிக இடங்களில் போட்டிடலாம் அப்படிங்கிற எங்களுக்கும் தெரியும். ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு தாண்டி ஒரு காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க தமிழக மக்களை முன்வைத்து தான். ஏன்னா பிஜேபியோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட். ஸோ நேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு முன்வைத்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி, அதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் பாடுபடுவோம். இல்லை அப்போ மீண்டும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தேர்வு செய்யக்கூடிய நபர் தான் அதிமுகவுடைய ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து நீங்கள் ஒரு டாஸ்காக கொடுக்குறீங்களா? அது ஏன்னா இப்போ ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், இந்த முறையும் முதலமைச்சர் வேட்பாளராக 2021 அவர் களம் காண்டிருக்காரு. ஸோ அப்பொழுதும் நீங்கள் கூட்டணியில் இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து மறைமுகமாக என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுக்கு கூட்டணியில் பங்கு கொடுக்கக்கூடியவர்கள் தான் முதலமைச்சராக ஆவாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். மறைமுகமா இல்ல, தெளிவாகவே திரு அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார், எங்கள் தலைவர் தேனாளர் கூறியிருக்கிறார், அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். பட் அதிமுகவோட மவுத் பீஸ் நாங்க கிடையாது. இது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி மாதிரி அன்னோலி அலையன்ஸ் கிடையாது. இங்க வந்து எங்களுக்கான மரியாதை அவருக்கான மரியாதை நாங்க கொடுப்போம், எங்களுக்கான மரியாதை அவங்க கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் யாரெல்லாம் முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கறத நாங்க தேர்வு செய்ய முடியாது. யார் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்தாலும்
அப்ப அவர் தான் நான் நாளைக்கு வந்து இல்ல நான் பொதுச்சா நான் கண்டினியூ பண்ண போறேன், வேற ஒருத்தர் சிஎம் உட்கார வைக்கிறது அவரோட முடிவு, இல்ல நானே நானே சிஎம் இருக்கு அவரோட முடிவு. எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு வந்து பாஜகவோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். நான் மறுபடியும் சொல்றேன், அதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் தாண்டி லட்சியம் ஒண்ணுதான். சோ நாங்க லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப ஜூலை 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா பிஜேபி சார்பில் மிகப்பெரிய அளவுல முக அலுவலக பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் நயனா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற போகிறது. பெரிய சென்னையில் நடைபெற போகிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஜோன் வைஸ் பண்றாங்க, ஒவ்வொரு ஜோனா போய் பண்றதுக்கு வந்து முயற்சிகள் எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பூத் ஏஜென்ட் எல்லாம் சந்திச்சு பேசக்கூடிய அளவில் வந்து பிஜேபி தயாரி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூலை 7ல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் ஒரு சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்காரு. கோயம்புத்தூர் டெல்டா பகுதிகள், கடலூர், விழுப்புரம் பகுதிகள்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள். ஸோ நேரடியாக மக்களை சந்தித்து ஒரு ஹாலில் மீட்டிங் போட்டு பேனர் கட்டி நிகழ்ச்சி நடத்தாம நேரடியாக மக்களுக்கு சென்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் மாதிரி திரு விஜய் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணாம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போல் ஒரு அணிகள் தமிழகம்னு சொல்லி ஒரு ஷோக்காக டிஜிட்டல் சோசியல் மீடியாக்காக வந்து விளம்பரம் பண்ணாம களத்துக்கு ஆக்சுவலா செல்ல போகிறோம். ஸோ களத்துக்கு போய் மக்களை சந்தித்து மக்களோட உண்மையான பிரச்சனைகளை வந்து ஏற்கனவே புரிந்திருக்கிறோம். அவர்களுக்கு எடுத்து சொல்லி இதற்கான தீர்வு வளமான செழுமையான தமிழகம் என்பதை வந்து உணர்த்தி நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்சி உங்களுக்கு, அதாவது நீங்க உங்களுக்கு வந்து தகுதியான ஒரு ஆட்சி கொடுப்பதான் எங்கள் லட்சியம் அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வைக்க போகிறோம். தொடர்ச்சியா வந்து இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து பாஜக சார்பில் எடுக்கிறீங்க. இப்ப சமீபத்துல ஸ்ரீகாந்த் அதே போல சில நடிகர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட விவகாரத்துல பிரதீப் அவருடைய முக்கியமான பங்கு இருக்குன்னு முக்கிய குற்றவாளியா சொல்லியிருக்காங்க. அவருக்கும் உங்களுக்குமான நட்பு வந்து இருக்கிறதா சோசியல் மீடியால பல புகைப்படங்கள் வந்து வெளியிடப்படுகிறது. அதை பத்தி உங்களுடைய விளக்கம். முதலாவதாக இந்த நடிகர்கள் கைது செய்யப்பட்டு தான் முதல் முறை நினைக்கிறேன். அதுக்காக தமிழக காவல்துறை என்னோட பாராட்டுகள். ஏன்னா ஒரு பெரிய முயற்சி. இதுல சம்பந்தப்பட்ட அனைவரும் நிச்சயமாக கைதுபட வேண்டும். இதுல வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஏன்னா கேட்டால் ட்ரக்ஸுங்கிறது ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டியை அடுத்த தலைமுறை அளிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு வந்து பள்ளி மாணவர்கள் வரைக்கும் அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஸோ இப்போயாவது அதை வந்து ஒரு விழிப்புணர்வுடன் காவல்துறை செயல்படுறாங்க அப்படிங்கிறது உண்மையில பாராட்ட வேண்டும். அதே போல் நம்ம வந்து ஒருத்தவங்களோட பழகும் பொழுது, அதாவது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பழகும் பொழுது அவங்க அடுத்த 10 ஆண்டுகள் என்னவா இருப்பாங்க நம்ம எதிர்பார்த்து பழகுவது கிடையாது. ஸோ நட்புல வந்து அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டு ஒரு 6-7 வருட காலமாகி விட்டது. அதுக்காக நான் 10 வருஷம் முன்னாடி பழகலன்னு போய் சொல்ல போறது கிடையாது. அப்பெல்லாம் விளையாடி இருக்கும், கிரிக்கெட் விளையாடிருக்கோம். ஆமா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த புகைப்படங்களை வந்து மறைக்க வேண்டிய அவசியம் வந்து எனக்கு கிடையாது. நான் தவறு செய்யறதுனா பயந்து ஓட போறான். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒருத்தங்களை வந்து அசிங்கப்படுத்தணும், ஒரு கட்சியை வந்து தொடர்பு படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய சிறுபிள்ளைத்தனமான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இதை கடந்து சென்று இன்னும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 1500 நாட்கள் ஆகிறது. ஸோ என்னோட ஃபோக்கஸ்லாம் 1500 நாட்கள் தமிழகத்தில் வந்து மக்களுக்காக இது வேஸ்ட் ஆயிருச்சு. 1000 நாள் வேஸ்ட் ஆயிருச்சு. எந்த விதமான வளர்ச்சி பாதையிலும் தமிழகம் செல்லவில்லை என்பதை தான் முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர இதை பற்றி எல்லாம் கவலைப்படுற சூழ்நிலை இல்லை. இப்போ தொடர்ச்சி இந்த மாநில நிர்வாகிகள் பட்டியல் விரைவில் வெளியாகும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன போஸ்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே மாநில செயலாளர், இளைஞரணி செயலாளர்லாம் இருந்திருக்கிறீங்க. ஸோ அடுத்து என்னவா இருக்கும், எப்படி எதிர்பார்க்குறீங்க? பிஜேபியில் அழகே எந்த பொறுப்பையும் எதிர்பார்க்காத தொண்டன் தான். ஸோ அது வந்து தொடர்ச்சியாக அது யாராக இருந்தாலும் சரி, பொறுப்பு இருக்கோ இல்லையோ, இயக்கத்துக்காக உழைப்பது எங்களோட முழு கடமையாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே உத்வேகத்துடன் செயல்பட போகிறோம். இதில் எந்த பொறுப்பு கொடுப்பாங்க, நாளைக்கு பொறுப்பு வருமா வரலையா அப்படிங்கிற யோசிக்க போகிறது கிடையாது. எங்களோட கனவு லட்சியம் எல்லாம் குறிப்பாக சென்னையில் நான் இருமுறை போட்டி இருக்கக்கூடிய காரணத்தால் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே அதிகப்படியாக நேரம் செலவழித்து வேலை பார்த்து சென்னை மக்களுக்கான அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நல்ல ஆட்சி, அவர்களுக்கு குரல் எழுப்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வாவதற்கு என்னால் முடிந்த வேலைப்பாடுகளை செய்து அதற்காக உழைப்பது மட்டும் என்னோட லட்சியமாக வைத்திருக்கிறேன். ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.